ஹலோ, இந்த வீடியோவில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த புனிதமான நாளில் அம்மனுக்கு வீட்லேயே எளிமையான முறையில் மனநிறைவோட பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். முதல்ல அம்மனுக்கு படைக்கிறதுக்கு நைவேத்தியம் தான் பண்ணேன். முன்னாடி நாளே சுண்டல் வடைக்கெல்லாம் ஊற வச்சுட்டேன். மாவிளக்குக்கும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். கூழும் கரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகும் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு, அதனால் முன்னாடி நாளே பண்ணிக்கிறது நல்லது. கோலம் நீங்கள் அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மங்களகரமாக இருக்கும். நம்ம வீட்டில் எது சாத்தியமோ அதை மன நிறைவோடு செஞ்சு படைச்சாவே அம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் மாவிளக்கு தான் செஞ்சுருந்தேன். அரிசியை ஊற வச்சதை கொஞ்சம் ஈரப்பதம் போகிற மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் அந்த ஷேப் வர அளவுக்கு வச்சுட்டாவே நல்லா ஈஸியாக மாவிளக்கு பிடிக்க வந்துடும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்தது தாம்பூலம் தான். அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நம்மளால என்ன முடியுதோ அதை தாம்பூலமில் வைக்கலாம். நான் ப்ளவுஸ் பிட், புடவை, மஞ்சள், குங்குமம், சீப்பு, பேங்கிள், ஒரு கண்ணாடின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நெய்வேத்தியம் எல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. கேசரி, சுண்டல், வடை, பாயாசம், கூழ். முக்கியமாக கோலம் போட்டு பூஜைக்கு ரெடி பண்ண. கோலம் போடுறது ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸை தரும். சின்ன அலங்காரம் கூட பக்தியோடு செஞ்சால் அதுவே அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏற்றி ஆரத்தியும் எடுத்தாச்சு. அபிஷேகம் நான் 3 விஷயத்தில் பண்ணேன். ஒன்று பால், அப்புறம் மஞ்சள், அப்புறம் குங்குமம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட அம்மனோட சிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள். 1 இல்லை 3 இல்லை 5 ஆட் நம்பர்ஸில் பொருளை யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணுங்கள். நான் இதில் 3 பொருள் யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை பண்ணும்போது கிடைக்கிற வர மன அமைதியும் ஆனந்தமும் வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ஆடி வெள்ளி பூஜை எப்படி செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே போல் பூஜை, விரதம், சமையல் மற்றும் ஆன்மீக வீடியோக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மன் அருள் உங்கள் குடும்பம் முழுவதும் என்றும் நிறைந்திருக்கட்டும். அனைவருக்கும் இனிய ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பூஜை செஞ்சு குலதெய்வம் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வழிபடுறது அவ்வளோ நல்லது. நீங்கள் என்னதான் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் அந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட தான் போய் பர்மிஷன் கேட்பாங்க. அதனால் யாரை நீங்கள் கும்பிட்டாலும் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட குலதெய்வத்தோட மண் இருந்தது. அதுக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றி வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.